போஸ்ட்மேன் வேலை வாங்கினாலும் கவர்மெண்ட் வேலைன்னு வாங்கினேன். உள்ள நாய் படாத பாடாக்குது. பேரை பத்தியா பணக்காட்சின்னு வச்சுக்கிறாங்க. முதல் மணி ஆர்டரு இதுவே வில்லங்கமாகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த காலத்துலதான் வந்து பேஸ்ட் கிஸ்டில வேப்ப பூச்சி எடுத்து வளர்க்குறாங்க. எல்லாமே வேப்ப பூச்சி எடுத்து வளர்க்குறாங்க புரியுது. வேப்பம் மரம் கூட கிடையாது புரியுது. சரி விடு, இங்கு போய் குச்சாவே பல்லு வளர்க்குவோம். ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் கேட்டு பார்ப்போம். அண்ணா கொஞ்சம் நில்லுங்கண்ணா. ஆளு ஒரு மார்க்கமா இருக்கிறான். நம்ம கடன் கடை எதுவும் வாங்கலையே, இவங்க எதுக்கு நம்மளும் கூப்பிடுறான்? என்னப்பா நோ பணக்காட்சின்ற பேருக்கு மணி ஆர்டர் வந்துக்குதுண்ணா. காயில இருந்து இந்த ஊரே சுத்தி சுத்தி வந்துங்கிறேன். யாரை கேட்டாலும் நான் பணக்காரன் இல்லை ஏன்னு சொல்லிருக்கிறாங்க. இந்த பணக்காட்சி அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, இந்த மணி ஆர்டரை கொடுத்துட்டு போயிடுறேன். அட்ரஸ் ஆளு இருக்குமாப்பா? நோ இதுல நானா போட்டுக்கிறானுங்க, ஊர் பேர் மட்டும் போட்டுக்கிறானுங்கண்ணா. வீட்டு நம்பரு அட்ரஸ் எல்லாம் போட தேவையில்ல. அது போட்டா தானே கண்டுபிடிப்பாங்க. அதுவே இல்லாத வந்துச்சு. அங்க நான் மேல இடத்துல எதுவுமே நீ குத்துதான் அவனு குத்து அவன் சொன்னாங்க. என்ன பண்றதுன்னு இல்லை. தபால் தானே வந்துருது. துர்கார் அட்ரஸ் அப்படி தான் போடுவானுங்க. அது வரைக்கும் கிச்சு போட்டு போயினே உன்ன அதை பத்தி சின்ன கிடையாது, கைட்டு போட்டு போ. நோ தபால் தான் நானே பண்ணிருக்க மாட்டேனா. மணி ஆர்டர்ண்ணா. ஆளுகிட்ட குடுத்துட்டு கையெழுத்து வாங்கினாதான் நாங்க ஒத்துக்குவானுங்க. அது என்ன மணி ஆர்டரு? நோ மணி ஆர்டர்னா பணம் வந்துக்குதுண்ணா. பணம் அதுல பணமா இருக்குது? ஆமாண்ணா பணம் தான் வந்துக்குது. பண்டல பார்த்தா பெருசா தான் இருக்குது. நிறைய பணம் வந்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஆளை பார்த்தா புதுசா இடம் மாதிரி இருக்குது. இவன் ஈஸியா ஏமாத்தல. தம்பி என்ன பேர் சொன்ன, மறுபடியும் சொல்லு. பணக்காட்சினா? பணக்காட்சியா? நமக்கு சொந்தக்கார பொண்ணு தான். வாங்கிட்டு போய் காமிடுவா. நோ உங்களுக்கு கோடு புண்ணியமாவனா அந்த ஊட்ட காட்டுனா. காலையில இருந்து தேடினுக்குண்ணா. மதியானம் ஆகி போச்சு, பசிக்குதுன்னா போய் சாப்பிடணும்ண்ணா. மணி ஆர்டரை கொடுத்துட்டு பாப்பா நான் காட்டுறவா, இங்கதான் எடுத்து விடுவா. சரிண்ணா. தம்பி இந்த வீடுதான் வா. சரிண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நான் குத்துக்கிறேன். சரிண்ணா உங்க வேலை இருந்தா பாருங்க. ஏம்பா அது மோசமான பொம்பளை, நான் கூப்பிடுறேன் இரு வா. மோசமான பொம்பளையா? மணி ஆர்டர் தானே கொடுக்கணும். பணக்காட்சி பணக்காட்சி. யோ யாரையா பணக்காட்சி? யான் விட்டு வந்து பணக்காட்சி கத்திங்கிற? இன்னைக்கு நீ தான் பணக்காட்சி. என்ன சொல்றேன்? பைத்தியம் பிடிச்சிச்சேன் உனக்கு. டடியும் வந்து போஸ்ட்மேன் வந்துக்கிறான். அவன் பணக்காட்சி கேட்டுக்கிறான். நீ வந்து பணக்காட்சி மாதிரி கையெழுத்து போட்டு மணி ஆர்டர் வாங்கி. ஓ அப்படியா? எவ்வளவு வந்துக்குது? வெயிட்டாகுதுன்றான். நீ கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம். ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம். தம்பி இவங்க தான் பணக்காட்சி. ஏம்மா உன் பேர் தான் பணக்காட்சியா? நாம பேர் அது யாருமா உனக்கு பேர் வச்சுதா? யார கேட்டாலும் எல்லாரும் கலாய்க்கிற மாதிரியே பேசிக்கிறாங்க. சார் அதெல்லாம் பொறாமையில பேச்சு சார். பேர்ல கூட பணக்காட்சியா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. எவ்வளவு மணி ஆர்டர் வந்தது முதல்ல கொடுங்க. என்னம்மா மணி ஆர்டர்? இதுல ஒரு கையெழுத்து போட்டு மணி ஆர்டர் வாங்கிக்க. இந்த கையெழுத்து போடு ஃபர்ஸ்ட். அனி கையெழுத்து பார்த்து போடு, பேர் மாத்திக்கிட்டு போட்டு போறேன். என்னங்க சார்? போடுமா. நாம பணக்காட்சின்னு போட்டுக்கிறேன். பணக்காட்சி தானே பேரு. படிக்கிறது தற்கூரிய நம்மளே சொன்னேன். பணக்காட்சின்னு போட்டு பணக்காட்சின்னு போட்டு வச்சுக்கிற. நீ கம்முனு இரு. சார் ஸ்கூல்ல போய் தான் கையெழுத்து போட கத்து கொடுத்தாங்க. நீங்க என்ன போய் அவங்கள கேளுங்க, என்ன கேட்காதீங்க. மணி ஆர்டர் கொடுங்க. அம்மா கையெழுத்து தப்பா போட்டா பணத்தெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அந்த மேல இடத்துல கேட்பாங்க. என்ன சார் கொடுங்க சார். பேனா கொடுங்க சார். பேனா தூக்கி காதுல வச்சுங்க. இதுக்கு முன்னாடி மல்லிக்கலை வாசினீங்களா என்ன? இந்தா பேரை ஓய்னே அந்த துப்பு இல்ல. இதுல பேர் வாயை எப்படி கீக்குது. தொலைக்கால் வரும் பார்த்து ஒழுங்கா போடு சீக்கிரமா. இதாங்க சார் ஒரே துணை எழுத்து போடல. அதுக்கு இன்னும் இல்லாத பேச்சு சார். அதான் கையை ஒழுங்கா போட்டுல. மணி ஆர்டர் கொடுங்க. நாமா மணி ஆர்டர் மேலேயே குறுக்கல இருக்கிற. உன் பேர் தான் பணக்காட்சியா? கன்ஃபார்மா? ஐயோ மணியா நான் வந்து சொல்லிட்டேன் பத்தியாடா. என் வீட்டுக்காரன் கூட என்ன சந்தேகப்பட்டதில்ல. ஒரு கையெழுத்துக்காக என்னையுமே சந்தேகப்படுறானே. சந்தேகப்படுறா? ஐயோ இது நான் ரூட்டை மாத்துதா? நான் இப்பே கோர்ட்டுக்கு போற முடியும். அவன் எனக்கு தேவையில்லாம சந்தேகப்பட்டான். உன் மேல மான நஷ்டம் வழக்கு போட்டு உனக்கு வேலையே இல்லாம நான் பண்ணல. என் பேர் ராணி இல்லடா. நேது ராணி இல்லையா? கரெக்டாதான் சொல்றாங்க. ராணி இல்ல பணக்காட்சி தான். அப்புறம் ராணி இல்லன்னு சொன்னாங்க. ஆமா ராணி இல்ல பணக்காட்சி தானே. கரெக்டா சொல்லிடுறாங்க. பாரு மறுபடியும் என்ன சந்தேகப்படுறான். நான் இப்பே கோர்ட்டுக்கு போறேன். மேடம் ஆனா மேடம் நான் இப்பவே மணி ஆர்டர் குத்துறேன். இந்தாங்க வச்சுங்க. ஆளை விடுங்க சாமி. முதலே குத்தானடா உனியா? வேலைக்கு ஆப்பு வைக்க பார்த்துச்சு இந்த பொம்பளை. எப்படி முனியா எப்படி ஓட விட்ட பத்தி அவன? பாருமா முதல்ல. இரு அவன் போகட்டும், அவசரப்படாத. எங்க ஒருத்தவங்க காணுமே.
என்ன பணக்காட்சி வீட்டு வாசல்ல இருந்து எட்டி எட்டி பார்த்து கிடக்குறேன். அவகிட்ட சொல்லாம வேணாவா போறோம் பிடிப்பால. என்னமோ மறைக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு சொல்லு என்கிட்ட. அதுவா மணி ஆட்டு வரணும், அது வரலையான்னு பாத்துக்கிறேன். இதுக்கு மணி ஆட்டுறோம், இதுக்கு யாரு மணி ஆட்டு பண்ண போறாங்களோ தெரியலையே. யாரோ பண்றாங்க, உனக்கு என்னம்மா? நானே கடுப்புல இருக்கிறேன். பெரிய ஆட்டுல வரா அமௌண்ட்டே வரா போகுது, கேள்வி ரொம்பவே செலுத்துக்குது. போஸ்ட் மணி என்ன பார்த்தேன் நீ? பணக்காட்சி போஸ்ட் மேன் தான் வந்துட்டுக்கிறாரு. வந்துட்டாரு, நீ கிளம்பு, நான் வாங்கிக்கிறேன். எப்படி கைட்டு கொடுத்து பத்தியா? போஸ்ட் மேன் வந்ததா, இரு வரட்டும். அவர் எவ்வளவு கொடுக்குறாருன்னு நான் பாத்துட்டே போறேன். போஸ்ட் மணி நிலுப்பா. என்னய்யா அண்ணா கூப்பிட்டா? உனக்காக ரொம்ப காத்துங்கிறேன். காலையில இருந்து என் பேரன் மணி ஆர்டர் அனுப்புறேன்னா அதுக்காக ரொம்ப காத்துக்கிறேன். நேதே மணி ஆர்டரா? இன்னைக்கு வந்து ஒரே ஒரு மணி ஆர்டர் தான், அதுவும் குத்துட்டேன். நாளைக்கு எதனா வந்துன்னா நான் எத்தனை வந்து தரேன். பணக்காட்சின்னு பேர் வந்தேன்னா இதுதான் என் ஊடு, எத்தாந்து நேரா குத்துருங்கோ. பணக்காட்சியா? அதான் மணி ஆர்டர் குத்துட்டுனா. யாருக்கிட்ட குத்த? என்கிட்ட கொடுக்கவே இல்லையே நீ. பணக்காட்சி என்ன பிரச்சனை உனக்கு? வசந்த மணி ஆர்டர் கொடுக்காதே குத்துட்டேன்னு சொல்றேன் நீ. என்ன போஸ்ட் மேன குடுக்காதே குத்துன்னு சொல்றியா? எங்களை பார்த்தாலாம் ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஏம்மா உண்மையாவே நான் குத்துட்டுமா பணக்காட்சி கிட்ட. ஒன்னா பாருங்கம்மா நோட்ல, அப்புறம் நான் கையெழுத்து போட்டுக்கிறாங்க. ஏம்பா நீ வேற கையெழுத்து போட்டாங்கன்ற அவங்க கை நாட்டு தான் ஒட்டுவாங்க. கை நாட்டு ஓட்டுவாங்களா? இந்த ஊர்ல எத்தனை பணக்காட்சி தமக்கிறாங்க? ஏம்பா நீ வேற பார்த்ததுல இருந்து இவங்க ஒரு ஆள் தான் பணக்காட்சி அந்த ஊர்ல. ஐயோ மாத்தி கித்தி குத்துட்டோமா, இவங்க தான் கரெக்டான ஆளா? ஏமா அதுக்கு அந்த மெத விட அங்கதாம்மா குத்தேன். ஐயோ அங்கேயா கொடுத்தேன்? அதுங்க இருக்குது எல்லாம் திட்டு கும்பலாச்சா. பா இந்த வீட்டை காமி வா. வாமா காட்டுறேன் நானு. ஐயோ என் பேரன் அனுப்பிச்ச பணமெல்லாம் போயிடுச்சா? ஐயோ பணமெல்லாம் போயிடுச்சு. எவ்வளவு நிறைய பேர் பிரிமா எவ்வளவு பார்க்கலாம்? ஆஹா பெரிய அமௌண்ட் தான் இருக்கு. சரி முனியா, இதுல வெறும் 10 ரூபா நோட்டா தான் இருக்கு. நீ அங்க இங்க எல்லாம் தெரிஞ்சிருப்ப, இதுல பெரியசா அமௌண்ட் இல்ல முனியா. அந்த 100 ரூபா வச்சுக்க, டிஃபன் டீ எதனா வாங்கி சாப்பிடு. என்ன பார்த்தா நிச்சயமா மாறிடுது அவனுக்கு. முதல்ல எவ்வளவு காட்டாத. என்ன முனியா நீ என்ன சந்தேகப்பட்டியா? முன்ன போஸ்ட்மேன் சந்தேகப்பட்டா, என் வீட்டுக்காரங்க கூட எனக்கு சந்தேகப்பட்டாங்க. ஆளுக்கால என்ன சந்தேகப்படுறீங்க, கோர்ட்டுக்கு போய் நான் கேஸ் போடலாம். நீ பாரு. ஐயோ என்னை விடுமா, நான் போறேன் நானு. போயிட்டான். எப்படி ஒரு 30,000 இருக்கும் போல. ஏமா இதாம்மா வீடு, அது நிக்குது பாருமா அந்த பொம்பளை. ஏய் ராணி, என்கிட்ட திருட்டு வேலை காட்டுறே நீ? அவள்தான் நீ. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏமாத்திக்கிற பணக்காட்சி? அவளை குடி. எப்பா ஐயோ சண்டை போறதுல நம்மள விட்டாலுங்க, நம்ம கிளம்பிட வேண்டியதான். நீங்க நம்மளுக்கு மாட்டு. உங்களுக்கு நான் ஏமாத்தேன். நானே நேரா என் வீட்டுக்கு வந்துட்டீங்க சண்டை போடுறதுக்கு. ஏன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க போஸ்ட் மேன். எங்களுக்கு வந்து பண்ணிட்டு நீ வாங்கி வச்சுக்கிறேன். நான் வாங்க நீ பாத்தியா? எங்களுக்கு வந்து காசு நீ வாங்கி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து காசு இல்ல, ஏன் காசு? ஏன் காசு? ஏன் மேல கை வைக்கிற? போய். ஐயோ பணக்காட்சி என்ன பண்ண அவனை கொலை பண்ணிட்டாளா? கொலியா இந்தாங்கடி உங்க காசு. உன் காசு குத்துட்டு அடி எல்லாத்தையும் போறேன். இதுபோல காமெடி வீடியோ பார்க்கணும் தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.